ஒருவேளை சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் நிக்கிற மாதிரி இருந்தா அந்த வாய்ப்பு உடனே பரிசீலனை பண்ணப்பட்டிருக்குமா? இல்ல, நாங்க ரெண்டும் நிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு அந்த பரிசீலனைக்கு வராது. தலைமை சொன்னா கூட நிக்க மாட்டாங்க. நானு நிக்க மாட்டேன்னு சொல்றது எப்படி பாத்துக்க முடியும்? அதிமுக தலைமை மீது விமர்சனம் பண்றாங்க. அதிமுக தற்போது நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு எடப்பாடிக்கு ஏற்படும். அதிமுக பிஜேபி கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. டெல்லி அதிமுக தமிழ்நாட்டுல கூட்டு திமுக விமர்சனம் பண்றாங்க. துணை முதலமைச்சர் விமர்சனம் பண்றாரு. அதிமுக அது எனக்கு தெரியாது. கபலீகரம் பண்ணுமா பண்ணாதான்னு பொறுத்திருந்து பாக்கணும். நீங்க பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு ஒரு 3 முறை சென்னை, திருச்சி, மதுரை வந்துட்டாரு. 3லயுமே எடப்பாடி பழனிசாமின்ற பேரும் யூஸ் பண்ணல, அதிமுக பெயரையுமே அவர் பயன்படுத்தல. அமித்ஷாவும் கடந்த நெல்லையில கூட அவர் பயன்படுத்தல. முதலமைச்சர் வேட்பாளர் தான் எடப்பாடி பழனிசாமின்றத சொல்ல கூட பாஜக தயங்குது. இதற்கான இந்த காரணம், நீங்க அதிருப்தியில இருக்கிறீங்க, அண்ணாமலை அதிருப்தியில இருக்காரு. இது போன்ற அதிருப்திகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த தேர்தல் என்டிஏ கூட்டணிக்கு எப்படி இருக்கு? நான் அதிருப்தியில இல்ல, ஆதங்கத்துல இருக்கேன். அது ஒரு சின்ன கரெக்ஷன். அதிருப்தின்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா ஐ அம் நேஷனலிஸ்ட் இன் மை ஃபீலிங், வெரி கிளியர். அதிருப்தி ஆதங்கத்தை வெளிப்படுத்துறோம். அதுக்கப்புறம் என்ன நீங்க கேட்டது பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேன். மீண்டும் சந்திப்போன்ட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பேரை ஏன் பயன்படுத்தல நான் சொல்ல முடியாது. பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் அவங்க என்ன சொன்னாங்க, அவர்கிட்ட என்ன மாதிரி விட்டுட்டாங்களா, இல்ல அது இவர் சொல்லலையான்னு எனக்கு தெரியுது. எதுக்கு சொல்லல, எதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. why they left out his name அப்படின்னா எடப்பாடி அவர்களே சொல்லிருக்கலாமே. எதற்காக விட்டு அவர் கேட்டிருப்பார்ல. மேபி தேவோட ஆன்சர்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்கலாம். எனக்கு தெரியாது. அது நீங்க பிரைம் மினிஸ்டர் அவர்களை பார்த்து நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. என்னை பார்த்து கேட்க தேர்தல் களத்தில் என்டிஏ கூட்டணிக்கு எப்படி ஆதரவா மாறும்? அதிமுக தொண்டர்கள் அதிருப்தி அடைவாங்க. என்ன நம்மளுடைய கேண்டிடேட் பேரை கூட சொல்லலை என்று அதிருப்தி அடைவாங்க. இது என்டிஏக்கு ஒரு பின்னடைவா இருக்கும். நீங்க இது போன்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்த இல்ல. அந்த அளவுக்கு வலுவாக அவங்க அது மனசுல எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. பத்திரிகை சகோதரர்கள் எடுத்துக்கொண்டது அளவிற்கு அவர் எடுத்திருந்தா இன்னைக்கு அவங்க கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி செய்திகள் நான் இங்கே படிக்கிறேன். தேர்தல் சில காலம் தான் இருக்கு. உங்களுடைய கடிதம் மூலியமா ரெஸ்பான்ஸ் சொல்லணும். இவ்வளவு தொண்டர்களுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் என்னவா இருக்கு? அதான் நீங்க பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டேன். வேண்டுகோள் கேட்க போறோம். அதுக்கப்புறம் நிலைப்பாடு எடுத்துதான் ஆகணும். இருக்கட்டும். 6ஆம் தேதி அன்னைக்கு மனு வாபஸ் நாள் இருக்குல்ல, ஏப்ரல் 6 வரைக்கும் டைம் இருக்கு. பாத்து அங்கீகாரம் வழங்கப்படவில்லை சொல்றீங்க. அங்கீகாரம் இல்ல, ஆதங்கத்தை வெளிப்படுத்த போகின்றோம். உங்களுக்கான மரியாதை உங்களுடைய தொண்டர்கள், உங்களுக்கு நிர்வாகிகளுக்கு பாஜக முழுமையா வழங்கப்படுது இந்த 2 ஆண்டுகள்? இல்ல, இந்த 2 ஆண்டுகள் அந்த பொறுப்புகள் கொடுத்திருக்கான்னு சொல்லியிருக்கேன்ல. ஆனா இப்ப மாவட்ட ரீதியா பொறுப்புகள் கொடுக்கும் போது இன்று வரை கொடுக்கப்படாத சூழலில் இவங்க பொறுப்பு இல்லாட்டி எப்படி போய் வேலை செய்வாங்க? அதுதான் சொல்ல வரணும். ஆதரவாளர்கள் பேசையில ஒரு விஷயத்தை ரொம்ப கொஞ்சம் கோபமாவே அழுத்தமா சொல்லியிருக்காங்க. தற்கூரியல் இந்த தேர்தலை வெற்றி பெற விட்டுறக்கூடாது. கண்டிப்பா அதோட பின்னணியில இருக்கக்கூடிய கட்சிகள் நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது நாளை தலைவர்களை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம். நாம் என்று சொல்லும் போது தமிழக மக்கள் வருங்காலத்தில் எப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்காக நாம் வாக்களிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க. யாருக்கு வேணா வாக்களிக்கட்டும். But you should know who you are creating as a leader of the state. It's very, very essential for the future growth of Tamil Nadu and the country. அது யாரை வேணா நீங்க எடுத்துக்கோங்க. யாரை மையப்படுத்தி சொல்ல, மையத்தை சொல்லல நான். அவ்வளவுதான். தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்க பொறுப்பு வரணும், இல்லாட்டி என்னுடைய முடிவு அறிவிப்பேன். இல்லாட்டி நான் சொல்லல. அதுக்கப்புறம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி ஒருவேளை நெகட்டிவ் கமெண்ட் வருது அப்படின்ற ஒரு சூழல் வர்றப்ப சரத்குமார் திரும்பவும் கட்சியை தொடங்கி திரும்பவும் அவங்களுடைய வேட்பாளர்கள் தனியா நின்று தேர்தல் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இல்ல, கட்சியை தொடங்கி தான் நிக்கணும்னு அவசியமே கிடையாது. இல்ல, உங்களுடைய இதுல இருந்து இல்ல, அது அப்புறம் பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டேன். இல்ல, அவங்கவுங்க நிக்கிறேன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்?